அன்பான சகோதரர் சகோதரிகளே, இன்று தேவன் உங்களுக்கு ஒரு சொல்லும் வாக்குறுதி, நீ அழுதது போதும். பல ஆண்டுகளாக உள்ள காயங்கள், தோல்விகள், துரோகங்கள், நிராகரிப்புகள் இவையெல்லாம் நம் கண்களை நனைத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆளுகையின் காலம் முடிகிறது, ஆனந்தத்தின் காலம் நமக்கு தொடங்கிறது. ஆமேன் சொல்லுகிறீர்களா? நம்மளுடைய அழுகை எவ்வளோ நேரம் இருக்கும் என்றால், இரவு முழுவதும் மட்டும்தான் நமக்கு அழுகை நேரம் இருக்கும். காலையில் நமக்கு ஆண்டவர் என்ன தருவார்? சந்தோஷத்தின் நாளாக மாற்றி தருவார். சங்கீதம் 30:5 பின்பகுதியை வாசித்து பாருங்கள். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. சங்கீதம் 56:8 வாசித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். மனிதர்கள் மறந்த கண்ணீரை கூட தேவன் மறக்க மாட்டார். கண்ணீர் என்பது பல சமய வார்த்தைகளை காட்டிலும் ஆழமான ஜெபமொழி. இன்று நான் பார்த்தவர் அல்ல, யாரும் புரியவில்லை என்று நினைப்பவர்களையே அவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்திருக்கிறார். ஒரு குழந்தை இரவில் அழுகிற போது அம்மா அந்த ஒளியை மட்டும் கேட்டு விட மாட்டாங்க. எந்த அழுக, எதுக்காக அழுகிறாங்க, எத்தனை நேரம் அழுகிறாங்க, அது கூட காரணம் என்ன என்பதையெல்லாம் அந்த தாயானவள் அறியும் போது அதைவிட அதிக பாசமுள்ளவர் நம் தேவன். நம்முடைய அழுகை அவருக்கு தெரியாதாம்? கர்த்தாவே, என் கண்ணீரில் உன் கண்கள் இருக்கிறதே நான் நம்புகிறேன் என்று நாம் சொல்வோமா? ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அழுதது போதும் என்று ஆண்டவர் ஒரு திடனான வார்த்தையை நமக்கு கொடுத்துகிறார். 1 சாமுவேல் 1 முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். பல ஆண்டுகளாக அன்னாள் என்கிற ஒரு சகோதரி அழுதார்கள். இனி போதும் என்று தேவன் ஒரு நாளை அவர்களுக்கு வைத்திருந்தார். அவங்க கண்ணீரில் விதைத்த ஜெபம் சாமுவேலை பெற்று கொடுத்தது. கண்ணீரோடு நாளத்தை தேடி வந்த அண்ணாவே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலம் அவர்களை உயர்த்தினார். அதே ஆதியாகமம் 21 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகார் பாலைவனத்தில் தன் குழந்தைக்கு தண்ணீர் என்று அழுது கொண்டிருந்த போது தேவதூதர் அந்த குழந்தையின் சத்தத்தை தேவன் கேட்டார். கணக்கு முடிந்த இடத்தில் தேவன் புதிய கிணறு காட்டினார். எல்லாம் முடிந்து விட்டது, என் பிள்ளை நான் சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் அழுது கொண்டிருந்த அண்ணாவுக்கு தேவன் அழகான ஒரு கிணறை காட்டினார். முடிவாய் தோன்றிய இடம் அன்னைக்கு தொடக்கத்தின் ஒரு இடமாக மாறியது. யோவான் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். மரியார் மார்த்தாள் இயேசுவின் காலடிகளே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். எதற்காக? தன்னுடைய ஒரே சகோதரர் மரித்து விட்டார் என்று. ஆனால் இயேசு அவர்கள் கண்ணீரை கண்டு, மரித்த லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். கண்ணீரை உணரும் தேவன். அதனால் அவர் கல்லை உருட்டினார். அல்லேலூயா. தேவன் சொல்லுவது, நீ அழுதது போதும் என்றும் அல்லாமல் நான் செய்கிறேன் என்பதையும் அவர் உடனே சொல்லுகிறார். கண்ணீரில் இருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு திருப்பத்தை தர விரும்புகிறார். அதற்காக நாம் 5 நடைமுறைகளை ஐந்து விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். 1, நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? மாற்றும். என் நிலைமையை இதுதான் என்ற பேச்சை நிறுத்திவிட்டு என் நிலையை கர்த்தர் மாற்றுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும். வார்த்தை மாற்றினால்தான் நம்மளுடைய பாதை மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் எதனால் நம்ம கண்ணீரை நிறுத்துவார் என்றால், சோத்திரத்தின் ஆயுதத்தின் மூலமாக. இரவில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிடம் சோத்திரம் நன்றி இயேசுவே என்று சொல்வோமானால் அந்த சோத்திரம் அழுகையிலிருந்து அரசாளுதலுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. 3வது, சிறிய கீழ்ப்படிதல் பெரிய கதவுகளை திறக்கும். அண்ணால் நெஞ்சிலிருந்த வேதனையை சமாதானமாக வெளியே விடுத்தாள். ஆகார் கண்களை திறந்தால் அவர்கள் செய்த சிறு கீழ்ப்படிதலே பெரிய கதவுகளை திறந்தது. 4வது விஷயம், மன்னிக்கணும் விடுதலை. மன்னித்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். அழுகையை நீடிக்க வைக்கும் நற்று வேதனை நினைவுகள் இன்று நீங்கள் உங்கள்
நற்று விதைகள் வேதனைகளை நீங்கள் எடுத்து போட்டீர்களானால் தேவன் உங்களுக்கு அவர் ஒரு அழுகையின் சந்தோஷத்தை அழுகையிலிருந்து ஒரு விடுதலை அவர் தர வல்லவராக இருக்கிறார். நான் கை கொடுத்தவர்களுக்கு மன்னிப்பை ஆண்டவர் கொடுப்பார். 3வது விதைப்பு. கண்ணீரில் விதைத்தவர் கெம்பீரத்தோடு அறுப்பார் என்று சங்கீதம் 126ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவனின் ராஜ்யத்தில் ஒரே ஒரு விதை. நம்ம கண்ணீரோடு விதைத்தன ஆண்டவர் நம்மளோட என்ன செய்வார்? கெம்பீரத்தோடு அவர் அறுவடை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்ணீர் முடிந்தது, புதிய காலை பிறந்தது, கர்த்தர் எனக்காக செய்கிறார் என்று நாம் சொல்வோமானால் கர்த்தர் உங்களுக்காக அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று அடுத்ததாக தீர்க்கதரிசன அறிவிப்பு, சாட்சிக்கான அழைப்பு. இன்று குடும்பம், ஆரோக்கியம், வேலை, கடன், மக்களின் மனம் ஆகிய துறைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், அழுகையின் காலம் முடிந்தது, தாமதமானாலும் வரிசையாக நிறைவேறும். ஒளிய போன உறவுகள் சுகமடையும், மூடிய கதவுகள் திறக்கும். நீங்கள் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி, இந்த மாதம் ஒரு புதிய தொடக்கம், இந்த ஆண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் தேவனிடத்தில் முன்வைக்க போறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்று வானம் உங்களை நோக்கி அறிவிருக்கிறது. நீ அழுதது போதும், உன் இரவின் இருள் போகிறது, ஆனந்தத்தின் காலை வருகிறது, சிரிப்பு திரும்புகிறது, சமாதானம் நிரம்புகிறது, கதவுகள் திறக்கப்படுகின்றன. அன்னைக்கு சொல்லுவோமா, கர்த்தாவே என் கண்ணீரை நீ எண்ணி இருக்கிறே, என் இரவை நீர் இன்றி நீர் சொல்லும் வார்த்தையை நான் ஏற்கிறேன். நான் அழுதது போதும், என் வீட்டில் சமாதானம், என் உடலில் சுகம், என் வேலை மற்றும் வசதியில் உடன்படிக்கை, ஆசீர்வாதம், வேதனை நினைவுகளை விடுவிக்கிறேன், குற்றம் கொண்டவர்களை மன்னிக்கிறேன், சோஸ்திரத்துடன் என் நாளை ஆரம்பிக்கிறேன் இயேசுவே என்று நாம் சொல்வோமானால் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.